வணக்கம், வெல்கம் டு SmartPeer சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா இஃப் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த இஃப் ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் இந்த எம்ப்ளாயி எல்லாம் சேல் பண்ணிருக்காங்க. இவங்க சேல் பண்ணதுக்கு நான் இன்சென்டிவ் கொடுக்க போறேன். ஓகேவா? எனக்கு இன்சென்டிவ் 2000 மேல இருக்கிறவங்களுக்கு 100 rupees இன்சென்டிவ் கொடுக்க போறேன். பிலோ 2000 இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், 50 rupees இன்சென்டிவ் கொடுக்க போறேன். இப்போ இது கண்டிஷன் கரெக்டா? அதாவது above 2000 ஆக இருந்தால் 100 rupees இன்சென்டிவ் அப்படின்னு. சோ அதே மாதிரி பிலோ 2000 ஆக இருந்தால் 50 rupees இன்சென்டிவ் வரணும் அப்படின்ட்டு. இந்த இருந்தால் நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன். இது இருந்தால் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போறேன். சோ இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் இஃப் போட்டுட்டேன். இந்த சேல் வேல்யூ எனக்கு எப்படி இருந்தா greater than or equal 2000 ஆக இருந்தால் கமா போட்டேன். ரைட்டா? இப்போ இங்க கீழே பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்குது லாஜிக்கல் டெஸ்ட். அதாவது கண்டிஷன் என்ன, இந்த E3 greater than or equal to 2000 ஆக இருந்தால் கமா இங்க பாருங்க, இருந்தா என்ன பண்ணும், வேல்யூ ட்ரூவாக இருந்தால், நீங்க கேட்கிற கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு, நான் இந்த இடத்துல எனக்கு 100 வரணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கமா இங்க என்ன கேக்குது பாருங்க, வேல்யூ இஃப் ஃபால்ஸ், அப்படி இல்லை அப்ப என்ன வரணும் அப்படின்னு கேக்குது. நான் என்ன சொல்லிட்டேன், அப்படி 2000க்கு மேல இல்லை அப்படின்னா எனக்கு 50 rupees வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 50 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்டர் தட்டுறேன். இந்த இடத்துல 50 rupees, ஏன்னா இது 2000க்கு மேல இல்லை. ஓகேவா? இப்போ ட்ராக் பண்றேன். இப்போ பாருங்க, இங்க 100, இது above 2000 இருக்கு. ஸோ 100, இது எல்லாமே above 2000 இருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு இது எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, 100ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? சோ நல்லா பாருங்க, நான் திரும்பவும் உள்ள காட்டுறேன். if E3 2000க்கு மேலே இருந்தால், ஓகேவா, இந்த இஃப்ன்றதுக்கு தான் அர்த்தம், இருந்தால் எனக்கு 100 வரணும். அப்படி இல்லை என்றால் 50 வந்தா போதும். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன் தான். ஓகேவா? சோ ரெண்டு கண்டிஷன்னா நான் ஜஸ்ட் இங்க ஒரு இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ இந்த இஃப் வேற ஒரு மெத்தட்ல பார்க்கலாம், அதாவது வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடி இது புரியல அப்படின்னா திரும்பவும் ஒரு 2 times ரீவைண்ட் பண்ணி பார்த்துடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்ரெடி இது போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ட் ஆர் அந்த ஃபார்முலா. இப்போ நம்ம அதே யூஸ் பண்ணி என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் அண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே பாஸ் ஆன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரியா? இப்ப கண்டிஷன் எனக்கு என்ன அப்படின்னா 35க்கு மேல இருந்தது அப்படின்னா இவங்கெல்லாம் பாஸ். 35ஆ இருக்கலாம், இல்ல 35க்கு மேல இருக்கலாம். அப்படி இருந்தா பாஸ் எல்லா சப்ஜெக்ட்லயுமே. ஓகேவா? சோ எல்லா சப்ஜெக்ட்லயுமே 35க்கு மேல இருக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயுமே நம்ம எல்லா கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அண்ட்னு சொல்லிட்டு போன வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நான் இப்போ எனக்கு இது 35க்கு மேல இருக்கணும். comma next comma next comma next comma next. so இப்போ இது எல்லாமே எனக்கு above 35 இருந்தா எனக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டா சிஸ்டம் என்ன கொடுக்கும், ட்ரூன்னு கொடுக்கும். கரெக்ட்டுங்களா? சோ இப்போ நான் என்டர் என்ன பண்றேன், என்டர் பண்ணா எனக்கு என்ன கொடுக்கும், ட்ரூன்னு கொடுக்கும். ஓகே, இப்போ இது இந்த ஆண்டுக்குள்ள கிளிக் பண்றேன். ஆண்டுக்குள்ள இத்தனை கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு ட்ரூன்றது சிஸ்டம் டிஃபால்ட்டா கொடுக்கிறது. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா எனக்கு ட்ரூன்னு கொடுக்கும். ஓகேவா? அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா என்ன கொடுக்கும், ஃபால்ஸ்னு கொடுக்கும். எனக்கு ஆனா அப்படி வேண்டாம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் நினைக்கிறது எனக்கு அங்க வரணும், பாஸ்ன்னு வரணும். சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா ஃபெயில்னு வரணும் அப்படின்னா சிஸ்டத்துக்கு நான் சொல்லணும்.
ஸோ அப்போ இந்த கண்டிஷன் இதை வந்து இந்த ஆண்ட்ன்ற இதுக்குள்ள நீங்க இத்தனை கண்டிஷன் போட்டிருந்தாலும் நான் இதையே இது மொத்தமா சேர்த்து சிங்கிள் கண்டிஷனா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொத்தமா சேர்த்து எனக்கு ஒரு கண்டிஷன், இந்த ஆண்ட் கண்டிஷன் எனக்கு சக்சஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? ட்ரூன்னு வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றேன்? அந்த இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். இஃப் பிராக்கெட் ஓபன் பண்றேன். இப்போ இஃப் ஃபார்முலாக்குள்ள இதை வந்து சிங்கிள் கண்டிஷனா நினைச்சுக்கோங்க, மொத்தமா சேர்த்து ஒரே கண்டிஷன். ஏன்னா ஆண்ட்ன்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஆண்ட் ஃபார்முலா ஒரு கண்டிஷனா நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்ததுன்னா, இப்போ இங்க கேக்குது கமா கீழே கேக்குதுங்களா? இந்த கண்டிஷன் கமா போட்டுக்கிறேன். ட்ரூவா இருந்தா என்ன வரணும்? வேல்யூ ட்ரூவா இருந்தா என்ன வரணும் அப்படின்னு கேக்குது. ஸோ இந்த ஆண்ட் கண்டிஷனே எனக்கு ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு இங்க வரக்கூடிய வேல்யூ வந்து பாஸ்ன்னு வரட்டும். PASS. இங்க வந்து டெக்ஸ்ட்ல கொடுக்கறதுனால நான் டபுள் கோட் போட்டு கொடுக்கணும். டபுள் கோட் போட்டு கொடுத்தாதான் அங்க டெக்ஸ்ட் வரும். நம்பர்னா அப்படியே நம்பர் எழுதிடலாம். இப்போ கமா அடுத்து என்ன கேட்கும்? இந்த வேல்யூ வந்து ஃபால்ஸா இருந்தா, ஸோ இந்த வேல்யூ எனக்கு ஃபால்ஸ்னு வரும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து ஃபால்ஸ்னு வர வேண்டாம். ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபெயில்னு வரட்டும். சாரி, டபுள் கோட் போடல. ஸோ நம்ம வந்து டபுள் கோட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இங்கே நல்லா பாருங்க, இந்த பிராக்கெட் ஓப்பன் ஆச்சு, அது ரெட் கலர்ல இருக்கு. ஸோ அதே பிராக்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, ரெட் கலர்ல இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண பிராக்கெட் என்ன கலர்ல இருக்கோ சேம் க்ளோஸ் பண்ற கலர் அதுதான் இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு பிராக்கெட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே காட்டும், அந்த கலர் வந்து இங்கே மேட்ச் ஆகாது. சரி, இப்போ வந்து நான் என்டர் பண்றேன். ஓகேவா? இப்போ பாருங்க, எனக்கு இது பாஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் ஃபெயில்னு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் பாஸ் அப்படின்னா இவங்க எல்லாருமே 35க்கு மேலே, அபோவ் 35. ஓகேவா? ஸோ ஆண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு வெறும் ட்ரூன்னு தான் வரும், இல்லை ஃபால்ஸ்ன்னு வரும். அதே இஃப் யூஸ் பண்ணும்போது இஃப்பை வந்து இஃப்க்குள்ள அந்த ஆண்டை கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அந்த ஆண்ட் ஃபங்க்ஷனே எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் வந்து ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு பாஸ்ன்னு கொடு அப்படின்னு சொல்லிட்டேன், இல்லைனா ஃபெயில்னு கொடுன்னு சொல்லிட்டேன். ஸோ இவங்க பாருங்க, இங்கே 25 32, அதனால இங்கே ஃபெயில்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இஃப்க்குள்ள ஒரு ஆண்ட் சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போன வீடியோவை போய் பாருங்க, அதுல ஆண்ட் ஃபார்முலா தெளிவா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் கைஸ், நான் உங்கள் செல்வம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல திருக்குறள் கேட்டிருப்பீங்க. என்னடா இந்த வீடியோக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் நினைச்சிருப்பீங்க? ஒன்னும் இல்ல பாஸ், திருவள்ளுவர் அன்னைக்கே எழுதியிருந்தார் 1330 குறள். அது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய நெறிமுறைக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி மனுஷனுக்கு தேவையான எல்லா நாலேஜுமே கொடுக்குற மாதிரி 1330 வீடியோ பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை பாஸ். ஸோ அதுக்கு தான் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம 1330 வீடியோ மூலமா ஒரு எம்ப்ளாய்க்கு, ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து வீடியோவையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.